ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஐசிஐ ஃபாஸ்டாக் எப்படி ஃபோன்பேயில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ், அதில் வந்து சி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கீழே வந்து பை ஃபாஸ்டாக் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள், லாஸ்ட்டில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களோட நேமு, ஆதார், பேன், அப்புறம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்து அந்த செலக்ட் ஐடியில் வந்து வேறு ஐடி எதாவது இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. சர்ச்சிங் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொஞ்சம் லோட் ஆகும். நான் எதுக்கு ஐசிஐசி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ், பேடிஎம், அதுக்கப்புறம் ஐசிஐசி இது 3 தான் நல்லாயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதோட எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அதனால் நான் இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி நம்பரு, அதுக்கப்புறம் மாடல் என்ன கம்பெனின்னு வருது. நான் வந்து என்னோடய மாடலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட என்ன பிராண்டு அதோட மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஓம்னி வச்சுருக்கனால ஓம்னி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மாருதி ஓம்னி. கீழே வந்து செலக்ட் வெஹிக்கிள் டைப் அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ ப்ரைவேட் கமர்ஷியல், ப்ரைவேட் தான் நான் வச்சுருக்கோம். அதனால் ப்ரைவேட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட நேமு, மதர்ஸ் மெய்டன் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் இருக்கும். மதர்ஸ் மெய்டன் நேம்னால் லேடிஸ்லாம் அவங்க பின்னாடி அம்மா பேர் சேர்த்துக்குவாங்க. நான் என்னோடய அப்பா பேரை போட்டுக்கிறேன். அதில் என்ன போடணும்னு தெரியல. லேடிஸாக இருந்தால் போடலாம், நம்ம எப்படி போடணும்னு தெரியல. அதனால் நான் என் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். பிக்கப் அட்ரஸ்ன்னு போட்டு அவங்க ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது தேவையில்லை. அதனால் மறுபடியும் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். பின்கோடு, சிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதில் அந்த பர்சனல் டீட்டெயில் அண்ட் டெலிவரி டீட்டெயில் நம்ம கொடுத்ததை வந்து கரெக்டாக இருக்கான்னு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே செலெக்ஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்துக்கோங்க. மொத்தம் இது வந்து 499 ரூபா வந்துச்சு. இப்போ கீழே வந்து நீங்கள் அதை பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உங்களோட யூபிஐன்னு இருக்கும். யூபிஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் எனி அதர் ஆப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூபிஐயில் வந்து கூகுள் பே செலக்ட் பண்ணி நான் பே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பே ஆயிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இதில் வந்து கஸ்டமர் ஐடி, ஆர்டர் ஐடிலாம் இருக்கும். கஸ்டமர் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எப்படி இது ஃபாஸ்டாக்னு ஒரு ஆப் இருக்குது, ஐசிஐசி ஃபாஸ்டாக். அந்த ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது, லாகின் பண்ணுறதுங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். இதை முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. etoll ஃபாஸ்டாக்னு இருக்கும். இல்லைனா etoll by ICICI அந்த ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து 2 ஆப்ஷன் வரும். லாகின் வித் கஸ்டமர் ஐடி, நம்ம கஸ்டமர் ஐடி இருக்கனால அதை லாகின் வித் கஸ்டமர் ஐடி, இல்லைனா பை நியூ ஃபாஸ்டாக். இதுலேயும் ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணி வாங்கலாம். நான் லாகின் என்னோடய கஸ்டமர் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். கீழே வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், நம்ம நம்பர் கொடுத்துப்போம் இல்லையா, அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் செலெக்ஷன் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபிக்காண்டி வெயிட் பண்ணுவோம். இது வந்து எனக்கு 5 நாளுக்குள்ளே டெலிவரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் இதை வாங்கிட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பின் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ணல, என்ன பின்னு போடணும் அப்படிங்கிற பற்றி. ஸோ நான் ஒரு ரேண்டமாக ஒரு பின் செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பின் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே எனக்கு ஆப் இப்படி தான் வரும். அதில் வந்து இது ஆஃபில் இருக்குது. நம்ம அதை ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆப் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாஸ்டாக் வந்து வந்துடுச்சு 5 நாளில். இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு கவரில் வந்துருந்துச்சு, அட்ரஸ் போட்டுருந்துச்சு. பேக் சைடு ஐசிஐசின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணலாம். முதல்ல அந்த ஸ்டிக்கரை பிச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே கொஞ்சம் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம டேக் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதனால் பார்த்து தான் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வளைச்சிடாமல் நெளிச்சிடாமல் அழகாக அதை ஓப்பன் பண்ணணும். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா புக்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் வந்து ஃபாஸ்டாக் எப்படி நம்ம ஓட்டுறது, அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருக்கு ப்ரொசீஜரு. இதை நம்ம படிச்சுட்டு நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து இது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம கஸ்டமர் ஐடி, என்ன எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் இருக்குது. இது தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த ஃபாஸ்டாக் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி போட்டிருக்கு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு.
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கார்டு இருக்குது கையில். கார்டுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஐசிஐசின்னு போட்டிருக்கு. இதை நான் காரில் ஓட்டிட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷனில் போய்ட்டு எப்படி இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல அந்த etoll பை ஐசிஐசிஐ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசார்ஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டேக் பேலன்ஸுங்கிற கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோடய வண்டி நம்பர் இருக்குது. அந்த நம்பர் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு அமௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். நம்ம மேனுவலாக எவ்வளோனா 100 ரூபாயிலேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படி கொடுத்திங்கன்னா கீழே வந்து யூபிஐ செலக்ட் ஆகிருக்கு. முதல்ல நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். நம்ம எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி வந்து நமக்கு தேவையில்லை, ஆப்ஷனல் தான், அதனால் தேவையில்லை. இப்போ வந்து பே யூஸிங் யூபிஐ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து வேலெட், நீங்கள் பேடிஎம் வேலெட் யூஸ் பண்ணியிருந்தால் ஃபோன்பே வேலெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு கொடுத்துக்கோங்க. நான் அதில் கூகுள் பே அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். நம்மளோட பேமெண்ட் பிரேக்கப் இதில் காமிக்கும். எவ்வளோ நம்ம அமௌண்ட்லாம் இதில் சார்ஜ் பண்ணுறாங்க, வேறு சார்ஜ் அடிஷனல் தான் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிற பற்றி இதில் பார்த்துக்கலாம். அதில் நான் கண்டினியூ பேமெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்னோடய பேமெண்ட் வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பேலன்ஸ் நம்ம கார்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வேலட் பேலன்ஸில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரீசார்ஜ் கீழே வந்து ரிப்பீட் ரீசார்ஜுன்னு இருந்துச்சு. அதை நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட வண்டி நம்பர் காமிக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் வந்து டேக் பேலன்ஸ்னு போட்டு 400 ரூபா காமிக்குது. நீங்கள் வந்து கீழே டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற வந்து டெபிட் ஆனது வந்து எங்கெங்கே டோலில் டெபிட் ஆகிருக்கு, எத்தனை மணிக்கு ஆகிருக்கு அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இதில் வந்து கிரெடிட்டில் வந்து நான் 490 ரூபா கட்டி வாங்கியிருக்கேன். அது நான் எத்தனை தடவை ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அது இங்கே வந்து வந்துடும். நீங்கள் டேக் பேலன்ஸ் வந்து நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது அவசரத்துக்கு நீங்கள் பெட்ரோலில் போகிறீங்கன்னா நம்ம வேலட் பேலன்ஸ்லேருந்து டேக் பேலன்ஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற பற்றிலாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.